வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வந்துட்டு திருச்சிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். திருச்சியில் உச்சி பிள்ளையார் டெம்பிள் இருக்குது. அண்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கையிலே ரொம்ப லோவஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் லாட்ஜ் வந்துட்டு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே நம்ம ஸ்டே பண்ணோன்னா இருக்கையிலே ரொம்ப கம்மியான ப்ரைஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இன்னொரு ரூட்டில் போகிறோம். எந்த ரூட்னா பெரம்பலூர் வழியாக ரூட்டில் போகிறோம். அந்த ரூட்டில் போய் நம்ம வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ண போகிறோம். வாங்க, அப்படியே கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். மக்களே, ஆக்சுவலாக வந்து எதனால் நம்ம பெரம்பலூர் ரூட்டில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்னா, அந்த சைடில் பார்த்திங்கன்னா நாமக்கல் வழியில் வந்துட்டு கொஞ்சம் ரோடு வந்துட்டு சரியில்லை. இப்போ தான் ரோடு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு பிட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பெரம்பலூர் ரூட்டில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர்லேருந்து திருச்சி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரோடும் வந்து நல்லா இருக்குது, கண்டிஷனாக இருக்குது ரோடு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த சைடில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஆத்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ் தான். ஆஃப்டர் தட் ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வரும். அந்த 70 கிலோமீட்டர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும், சிங்கிள் வே ட்ராக்காக இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ் தான். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் ஓட்டுறதுக்கு. அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு 20 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. பட் இந்த சைடில் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு முசிறி ரோடு உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் வந்துட்டு டஃப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த சைடில் வருது. ஏன்னா அந்த பக்கம் மணல் லாரி இந்த மாதிரிலாம் நிறையா அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த சைடில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ரூட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு திருச்சிக்கு போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ கேமராவில் பேட்டரி கொஞ்சம் லோவாக இருக்குது. அதனால் நான் திருச்சிக்கு போயிட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணுறேன். நம்ம திருச்சிக்கு போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ், நம்ம திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சியில் வந்துட்டு இங்கே மாயாவரம் லாட்ஜுன்னு சொல்லி ஒரு லாட்ஜ் இருக்குது. அந்த லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் டெம்பிள்னு சொல்லுவாங்க. மலைக்கோட்டை கோயில், சிவன் டெம்பிள். அந்த கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாயாவரம் லாட்ஜில் பார்த்திங்கன்னா 280 ருபீஸ் வந்துட்டு இருக்கையில் லோவஸ்ட்டு ப்ரைஸில் இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே புக் பண்ணோம்னா, இங்கே வரணுன்னா நீங்கள் வர்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் பிஃபோர் இந்த இடத்துல ரூம் போட்டிருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் வர முடியும். நான் வந்து 280 ருபீஸில் தான் ரூம் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஒன்று 280 ருபீஸு, இன்னொன்று வந்துட்டு 580, 600 சம்திங் வரும். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வரும். 1000 ருபீஸுங்கிறது ஏசி ரூம். ஸோ உங்களுக்கு என்ன வசதியோ அந்த வசதிக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்டு ரூம்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள். ஆக்சுவலி நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் இந்த ரூம் தான். இது 280 ருபீஸ் போதுமானது. ஆக்சுவலாக வந்துட்டு சின்னதாக இருந்தாலும் ஆக்சுவலாக ரொம்ப பழமையான லாட்ஜ் இது. ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரூம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ரூம் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக் ஃபோர்ட்டு, மலைக்கோட்டை கோயிலும் தெரியும். ஆக்சுவலி சென்டர் ஆஃப் த சிட்டி, சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலி கட்டை போட்டிருக்காங்க. கட்டைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ராக் இது இருக்கும். உச்சி பிள்ளையார் டெம்பிள், இதுதான் வந்து ராக் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. மலைக்கோட்டை கோயில் 3 பில்லியன் இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ராக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 பில்லியன் இயர்ஸ் பழமையானது. அந்தளவு வந்துட்டு ரொம்ப பழமையான கோயில். அண்டு ஹிமாலயாஸு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மலை வந்து வந்ததாக சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம அந்த கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வரலாம். வாங்க கைஸ், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்களா?
நேவிகேஷன் கொடுப்போம். அக்கா மலைக்கோட்டை கோயில் எப்படிக்கா? மலைக்கோட்டை கோயில் வாசல் எது? அக்கா மலைக்கோட்டை கோயிலுக்கு வாசல் எதுங்கக்கா? மலைக்கோட்டை கோயிலுக்கு ஓகே ஓகே சரி தேங்க்ஸ். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஏதாவது சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி. சொல்லுங்கண்ணே எங்களையும் கோயிலை பற்றி. டிவியில் சேனல் யூடியூப். இங்கே தாய்மானவர் ரொம்ப சிறப்பு. இங்கே வந்து திருச்சிரபுர க்ஷேத்திரம், திருச்சிராமலைன்னு பேர் இந்த ஊர். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தன்னுள் யார் பெரியவன்கிற சண்டை வந்தது. அப்போ விந்திய மலையில் இறுக்கி ஆதிசேஷன் சுற்றிட்டார். சுற்றின்னு இருக்கும் பொழுது வாயு பகவான் தன்னால் ஏற்ற வரைக்கும் ஊதுறார் வயலில். அதுலேருந்து தெரிச்ச குன்று 3 குன்றுகள். ஒன்று திருகாலஸ்திரி, திரிகோணமலை, திருச்சிராமலை என்ற 3 குன்றுகள். இது பழைய புராணம். இமயமலைக்கும் முன்னால் ஏற்பட்டது இந்த மலை. அதனால் பூர்வீகமான இது வந்து தட்சிண கைலாயம்னு பேர். சுவாமி வந்து தாயுமானவர் பேர். சுவாமி வந்து மலைக்கொழுந்தீசர், தாயுமானவர் ஜெபந்திநாதன் சுவாமி பேர். ரத்னாவதி என்ற பக்த வந்து சுவாமி மேலே அழகுணர்ந்த பக்தை. அப்போ வந்து காவேரி இருந்த டயத்தில் அப்போல்லாம் வந்து பாலங்கள்லாம் கிடையாது, பரிசலில் தான் போவாங்க வருவாங்க. இவங்க வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுது
பெருகாலத்தில் இருக்கும் பொழுது இவங்க அம்மா எதிர்கரையிலேருந்து வரணும். சுவாமி மனமாற பிரார்த்திக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன செய்வாங்களோ அதே இந்த சுவாமியை தாய்மானவராக இருந்து தாய்மானவர் அவங்க அம்மா இடத்துல போய் அவங்களுக்கு என்ன வேண்டியதையோ மருத்துவ உதவிகள் அனைத்து செஞ்சுட்டு இருக்கும்போது 5 நாள் கழித்து தண்ணி வடிஞ்சிடுது. உண்மையான தாயார் வரும்போது இந்த அம்மாவுக்கு யார் தன்னுடைய அம்மான்னு தெரியல. சுவாமி ரிஷபாவனத்தில் காட்சி கொடுக்குறார். அந்த பூர்வீகமான வம்சம் பூவாளர் கிராமத்தில் இருக்குது. அவங்க சித்திரை 5ஆம் திருநாள் இந்த தளத்தில் கொண்டாடுறாங்க. அந்த ரத்னாவதி பக்தைக்காக தாய்மானம் தந்ததுனால அன்னிலேருந்து சுவாமியினோட பேர் மாதுர் பூதேஸ்வரர், தாயாக எழுந்து அருடைய ஸ்தலம் இது. இங்கே சுகப்பிரசவத்துக்காக சுவாமியை பிரார்த்திப்பாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு முடிந்த உடனே எல்லோரும் வாழையடி வாழையாக தன் குடும்பம் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாழைக்கார் பண்ணி சுவாமி சாத்தி விநியோகம் பண்ணுவாங்க எல்லாருக்கும். சுவாமி மிகவும் சீர சிறப்புமான திருச்சீரன் என்ற அசுரம் பூஜை பண்ணியிருந்தான். சுவாமி மேலே அளவு கடந்த பக்தி. இந்த ஊருக்கே அந்த அவர் என்ன யாரோ வேணும்னு கேட்குறாரு. சுவாமி ரொம்ப நெடுநாளாக காட்சி கொடுக்கல திருச்சரனுக்கு. ரொம்ப அவங்க தன்னுடைய தலையை கிள்ளி யாகம் பண்ணும் பொழுது 3ஆவது தலையை கிள்ளி போடும் பொழுது சுவாமி பிரத்யட்சமாய் என்ன வேணும், என் பேர் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அதனால தான் இந்த ஊர் பேர் திருச்சீராமலை. திருஞான சம்பந்தம் சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நிறுத்திராது நடக்குமே என்ற தேவார பாடியிருக்கார். சிராப்பள்ளி அப்படின்னு நினச்சினாலே தீவினைகள்லாம் ஓடி போயிடும். நமக்கு உரிய நல்லதெல்லாம் சேருங்கிறதுனால இந்த ஊர் பேர் திருச்சிராப்பள்ளி. அப்பேற்பட்ட பெரிய ஸ்தலம். அயோத்தியாவிலிருந்து ராவனுடைய யுத்தம் ஸ்ரீலங்காவில் முடிஞ்ச உடனே அயோத்தியாவுக்கு திரும்ப எல்லோரும் கொண்டு போய் அயோத்தியாவில் போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும் பொழுது விபீஷணன் போகிறாரு. அடுத்த ராஜ்யபலம் ஸ்ரீலங்காவுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு விபீஷணன் தான் சுவாமி நியமிக்கிறார். ராமர் அங்கே போய் அயோத்தியாவில் திரும்ப கொண்டு போய் விட்டு அவருக்கு திரும்ப ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கும் பொழுது எல்லாருக்கும் பரிசு தராரு. பரிசு தரும் பொழுது விபீஷணனுக்கு என்ன வேணும்னு சத்தியலோகத்திலேருந்து வந்த ரங்கநாதர் விஷ்ணுவாக பூஜை பண்ணிருக்கிறவங்க குலதெய்வ சாமி எனக்கு வேணும்னு கேட்குறாரு ராமர்கிட்ட. கேட்கும்பொழுது ராமர் தரேன், ஆனால் ஒரு நிர்பந்தனை, நீ கீழே வைக்காமல் ஆகாய மரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எடுத்துட்டார். பெற்றுட்டு வராரு. திரும்ப பொழுது இந்த இடத்துல வரும்போது ரம்மியமான சூழலை காவிரி நதி நீர் பெருகி ஓடுது. ஓடும்போது தன்னுடைய அனுஷ்டானத்துக்காக கீழே இருக்கிறார். இந்த எல்லாம் சுவாமி விநாயகப் பெருமானுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு அர்த்தன திருவண்ணாவில் போய் அங்கே நிற்கிறார். அந்த விபீஷணர் சொன்ன ராமர் சொன்ன அந்த பகுதி இதை ஃபுல்லாக சொல்கிறார். அதை சரி, நீ குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீ வரலன்னா நான் இதை கீழே வச்சுருவேன், நீ குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீ வந்துடணும் அப்படின்னு விபீஷணர் அந்தன திருவண்ணத்தை சொல்கிறார். அவர் வாங்கி வச்சுருக்கார். குறிப்பிட்ட நாளைக்குள்ளே வரலார். இவர் கீழே வச்சுருக்கார். விபீஷணர் எவ்வளோ முயன்று பார்க்குறாரு, எடுக்க முடியல. சுவாமி மேற்க தலை வழித்து கிழக்க தலை நீட்டி ஸ்ரீலங்காவை பார்த்துருக்கேன். அப்போ அசுரரியாக சொல்கிறேன், நான் இங்கேருந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், ஏன்னா இங்கே தரிசனம் பண்ணேன். சப்த சிரஞ்சீவியில் விபீஷணர் இந்தளவும் இரவு நேரத்தில் வழிபாடு செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வாங்கி வைத்தது பிள்ளையார். 108 திவ்ய கஷேத்திரங்களில் வைணவ தேர்தல் முதல் க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். அதை பிரதிஷ்டை பண்ணது விநாயக பெருமான். இவர் சரி இதுக்கு காரணம் இந்த சிறுவன் தான் அப்படின்னு உட்காந்து வர்றார். இவர் மலையில் உட்காந்துறார். மலையில் கண்டோடனே ஒரு விபீஷனுக்கு தாங்க முடியாத கோபம் குட்டியில் ஓங்கி அந்த குட்டின வடு உச்சி பிள்ளையாருக்கு இருக்குது. அதனால தான் உச்சி விநாயகர். அதனால் இந்த பேர் திருச்சிராமலை, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம் வரத்துக்கு காரணமான உச்சி பிள்ளையார். அதுதான் இந்த ஊர் சிறப்பு. ஓகே, சிவாய நம்ம எந்த இது காஸ்மிக் டூர்னு சொல்லி ஒரு சேனல் ப்ரோ. அந்த சேனல்லேருந்துக்கா நாங்கள் இல்லை யூடியூப் சேனல். ஃபோட்டோலாம் வரும். யூடியூப்பில் வரும். நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் எங்கள் ஃபோட்டோலாம் வரும். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்? யூடியூப்பில் நாங்கள் ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணுறோம். என்ன சேனல்? காஸ்மிக் டூரர்னு சொல்லி. காஸ்மிக் டூரரா? இந்த பிரபஞ்சத்தோடன் பயணி அந்த பேர். எங்கள் ஃபோட்டோலாம் வருமா? கண்டிப்பாக வரும். உங்கள் 3 பேர் நீங்கள் பேசணும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். பிரமதாதிநாத மன்னாதூடஹரதுரின் சம்போதகிருத் பவமே தயாலோ ஸ்ரீ மாதுர்பூதேஸ்வர சிவபாலயவாம் நமஸ்தே. இந்த ஸ்லோகத்தை கர்ப்பிணி பெண்கள் 11 முறை தினந்தோறும் பாராயணம் பண்ண உடனே
அவங்களுக்கு சுகப்பிரசவம் அடையுது. சுகப்பிரசவம் ஆன உடனே இந்த தளத்தில் வந்து வாழைப்பழத்தாரை கட்டி எல்லோரும் பிரிய பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. ஃபோட்டோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஆமாம். எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தவர் தான் மணிகண்டன், இந்த கோயிலோட ஐயர். அவங்க தான் வந்துட்டு இந்த கோயிலை பற்றின சிறப்பு அம்சங்களும் இந்த ஊரை பற்றின சிறப்பு அம்சங்களும் இந்த ஊருக்கு ராமாயண கதை எல்லா ரங்கநாதர் அதை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இவர் பேர் மணிகண்டன். இவரோட ஃபோன் நம்பரும் இவரோட பேரும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நூற்றுக்கால் மண்டபம். ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி. போயிட்டு வரும்போது உங்களை பார்க்குறேன். வரும்போது உங்களுக்கு திறந்து வச்சுருப்பாங்க. இல்லை கேமரா இல்லைடா, இல்லை கேமரா எடுக்கலாமா? திஸ் சைட் நாட் அலோட். ஓகே. மேலே வந்தாச்சு. சூரியன் அஸ்தமிக்கிறது. அக்யூரேட்டாக தெரியுதான்னு தெரில. நீங்கள் தான் கீழே காலையில் ரேடியோ ஏகப்பட்டது பண்ணிடுது. அப்புறம் என்ன ஒன்று நீங்கள் தான் பிளேயர் ஓடிச்சு. அப்புறம் என்ன எங்கே பிளேயராக எங்கே ஓடிங்க?
கைஸ் இதான் கைஸ் மொத்த திருச்சி. பாதர் கண்ணா இப்படியே இது கோயிலுக்கு பின்புறம் ராக் ஃபோர்ட் டெம்பிள். காவேரி ரிவர். உங்களுக்கு முன்னாடி தெரியுதுல்ல, இதுதான் ஸ்ரீரங்கம் அண்டு காவேரி ரிவர். ஸ்ரீரங்கம் கோபுரம் தான் தெரியும். 2 கோபுரம் தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஆக்சுவலாக இங்கே வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. உள்ள எடுக்கலாம். உங்களுக்கு வேண்டி நைட் டைமு திருச்சி எப்படி இருக்குங்கிறது காமிக்க போகிறேன். இது மார்னிங் டைமு. நைட் டைமு மேலே வந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும். வெறும் லைட்டு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது எல்லாமே இருட்டாக இருக்கும். இதுதான் உச்சிப்பிள்ளையார் டெம்பிள். நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ரூமுக்கு தான் போகலான்னு சொல்லி பிளான். ஸோ அதனால் நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய், டாட்டா.